நேற்று சொன்ன மாதிரி இன்றைக்கி கிஃப்ட் நிஃப்டி கேப் டவுன் ஓப்பன் பண்ணதுலேருந்து ஒரு 550 பாயிண்ட்ஸ் கேப் டவுன் ஓப்பனிங். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏறினதுலேருந்து ஃபுல்லாக அடி தான். இன்றைக்கி மட்டும் ஒரு ஆல்மோஸ்ட் 750 பாயிண்ட்ஸ் நெகட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ஆப்வியஸாக தெரிஞ்சது தான். ஏன்னா க்ரூட் ஆயிலுங்கிறது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 103 105 இருந்தது நேற்று. ஸோ இன்றைக்கி இப்போ பார்க்குறப்ப க்ரூட் ஆயில் அகெயின் 109 லெவல்ஸில் இருக்குது. இந்த க்ரூட் ஆயில் ப்ரைஸ் ரெடியூஸ் ஆகிற வரை நம்ம மார்க்கெட் கொஞ்சம் நியர் டேர்ம் சென்டிமெண்ட்டு அஃபெக்ட் ஆகும். என்ன தான் 1 or 2 days ரைஸ் ஆனாலும் அது ஒரு ரிலீஃப் ரேலியாக தான் இருக்கும் தவிர ஓவரால் ட்ரெண்டு வந்து பியரிஷாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் யார் சொல்கிறதும் கேட்க தேவையில்லை. ஜஸ்ட்டு இந்த க்ரூட் ஆயிலோட ப்ரைஸை ட்ராக் பண்ணாலே உங்களால் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். investing.comனு ஒரு ஆப் இருக்குது. அதில் நீங்கள் பிரெண்ட் க்ரூடு அதோட வேல்யூ நீங்கள் ட்ராக் பண்ணால் தெரியும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அது $109 இருக்குது. கரெக்டாக வார் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 28th February அது வந்து 60 to 70 லெவல்ஸில் இருந்தது. ஸோ என்றைக்கு யூஎஸ் அண்ட் இஸ்ரேல் ஃபர்ஸ்ட் ஈரான் அட்டாக் பண்ணாங்களோ ஐ திங்க் ஆன் 28th February 28th 29. ஸோ அதிலேருந்து ப்ரைஸ் பயங்கரமாக ஏறி 109 லெவல்ஸில் இருக்குது. இது பேக் டு நார்மல் ஆகணும், இல்லைனா நம்மளோட இம்போர்ட் பில்லுங்கிறது பயங்கரமாக இருக்கும். சென்ஸ் நம்ம க்ரூட் அதிகமாக இம்போர்ட் பண்ணுறதுனால. அதனால் நியர் டேர்ம் மார்க்கெட் கொஞ்சம் பேரிஷாக தான் இருக்கும். ஸோ உங்களோட ஃபேவரட் ஒரு வாட்ச் லிஸ்ட் ஸ்டாக்ஸை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கன்சிடர் பண்ணுறது பெட்டர். இதெல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் ஃபார் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ். லெட்ஸ் see.